கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தோல்வியடையும் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றார். திமுகவின் தோல்வி கொங்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என்றும் அண்ணாமலை உறுதிபட தெரிவித்தார். இன்னைக்கு கோயம்புத்தூர் சவுத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கரூரிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய 18 இண்டிபெண்டன்ட் நம்ம சொன்னோம், சுயேட்சை வேட்பாளர் 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டரி தான் எழுத்து போட்டிருக்காங்க. வேற ஆள் கிடைக்கலையா? இது கடையில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வர்ற மாதிரி, ஒரு கடையில் போய் பழைய பாத்திரம் வாங்கிட்டு வர்ற மாதிரி 18 சுயேட்சைகளுக்கும் ஒரே நோட்டரி தான் கையெழுத்து போட்டு 18 சுயேட்சைகள் நிற்கிறாங்க. தொண்டாமுத்தூரில் கரூரை சார்ந்த 3 பேர் நிற்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஆனால் அருமை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த முறை கோயம்புத்தூரில் அது செந்தில் பாலாஜியினுடைய தோல்வி மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை இங்கே தான் ஆரம்பிக்கும். கொங்கு மண்டலத்தில் முதலமைச்சர் பல இடத்துல சொன்னார், கொங்கு மண்டலத்தில் வெற்றி ஆரம்பிக்கும், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க.